எங்க வீட்டு மாடி தோட்டத்துல இன்னைக்கு என்னென்ன செய்யறோன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். எங்க மாடி தோட்டத்துல தானாவே ஒரு கடுகு செடி முளைஞ்சி நிறைய கடுகுலாம் காய்ச்சி இருந்துச்சு. அது நல்லா முத்தி காஞ்சி போனதால இன்னைக்கு அறுவடை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கேரட் செடியில முத பூத்த பூ ஒண்ணு நல்லா முத்திட்டதால இதையும் பறிச்சுக்கிறேன். இந்த ஜாடியில காய்ச்சிருக்க பச்சை வரி கத்திரியையும் அதிலே பழுத்து விதைக்கி விட்டுருக்க ஒரு கத்திரி பழத்தையும் பறிச்சுக்கிறேன். இந்த பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் நல்லா முத்தி இருக்கதை இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல எல்லாம் காட்டி இருந்தேன். இப்ப இது இன்னும் நல்லா முத்தி நல்லா மஞ்சளா ஆயிடுச்சு. பழமும் நல்லா பெருசா பொந்தா கொழியாட்டம் ஆயிட்டதால இதையும் இப்ப பறிச்சு எடுத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பீட்ரூட் செடிலாம் எங்க மாடி தோட்டத்துல எந்த ஸ்பெஷல் எஃபர்ட்டும் போடாம ஈஸியா வருது. ஒரு வேலையும் இல்ல, தண்ணி மட்டும் தேவைப்படுறப்ப ஊத்தினா போதும். அக்கடான சீசன் பார்க்காம அது பாட்டுன்னு வளர்ந்து அறுவடை தருது பாருங்க. இயற்கையா இருக்கிறதால அப்படியே இந்த பீட்ரூட்டை ஜூஸ் போட்டு குடிச்சா சூப்பரா இருக்கும். இந்த பச்சை மிளகாய் செடி நார்மலா காரம் இருக்கிறது. இதுல பழுத்து இருக்க மிளகாய் பழத்தை இப்ப நான் பறிச்சுக்கிறேன். இது நல்ல ரெட் கலரா இருக்கு பாருங்க. இந்த மிளகாய் செடி பைடேகி மிளகாய் செடி. இது சாதாரண மிளகாய் விட நீளமாவும் தோல் மொத்தமாவும் பழமாகும் போது நல்லா டார்க் ரெட் கலர்லயும் இருக்கு பாருங்க. பழுத்துட்டா தோலும் சுருங்கி சுருக்கமாவும் ஆயிடுது. இந்த தொட்டில ஒரு எள்ளு செடியும் தானாவே வளர்ந்து பூத்து காயும் விட்டுருக்குது. இருக்கட்டும், யூஸ்ஃபுல்லான செடி தானேன்னு நானும் வளர விட்டுருந்தேன். ஆனா நேத்து கூட்டமா அந்த குரங்குங்க இந்த செடியை இந்த இடத்துல எல்லாம் உடச்சி போட்டுருச்சு. இந்த ஜாடிக்கு பக்கத்திலே இன்னொரு சுண்டக்காய் செடியும் தானாவே முளைஞ்சி வந்திருக்கு பாருங்க. இந்த பாரல்ல துளசி செடி எவ்வளவு அடர்த்தியா வளர்ந்துருக்கு பாருங்க. இந்த செடியை அப்பப்ப கட் பண்ணி விட்டாலும் அது அடப்பா வளர்ந்து வந்துருது. விதை விழுந்து மோஸ்ட்லி எல்லா ஜாடியிலுமே நாத்து விட்டா மாதிரி துளசி செடி நிறைய வளர்ந்துருது. அப்பப்ப செடியை வெட்டி இலையை எடுத்து நிழல்ல காய வச்சு துளசி டீ போட்டு குடிப்போம். இந்த கருவேப்பிலை பாரல்ல தான் இந்த துளசி செடி எல்லாமும் வளர்ந்துருக்கு. கருவேப்பிலை எல்லாம் அப்பப்ப பறிச்சிருவேன். கொஞ்ச நாளைக்கு பறிக்காம விட்டுட்டா கூட இந்த இலையெல்லாம் வெள்ளை வெள்ளையா ஆயிடும். துளிர் வரும்போதெல்லாம் இது மாதிரி கிழக்கு கொத்து கொத்தா பூ விட்டு நிறைய கருவேப்பிலை பழமும் காய்க்கும். இந்த பழம் பழுத்த உடனே இதோட பல்பை சாப்பிட்டுட்டு கொட்டையா முளைக்க போட்டுருவேன். அது மாதிரி போட்டதுல முளைஞ்சதுதான் இந்த கருவேப்பிலை செடி. இந்த குரோ பேக்ல அடர்த்தியா ஃப்ரெஷ்ஷான நிறைய புதினாலாம் முளைஞ்சிருக்குது. இதுல இருந்து மின்ட் லைம் போடலான்னு கொஞ்சம் புதினாவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த செடி மேல கை கூட பட வேண்டியதில்லை. காத்துல அசைஞ்சா கூட அவ்வளோ வாசனையா இருக்கும். அதுவும் வீட்லயே வளர்ந்தது இல்லையா, நல்ல வாசனையா இருக்கும். இது அப்படியே மோந்துட்டே இருக்கலாமான்னு தோணும். இப்ப எல்லா அறுவடையும் முடிகிற நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு கடுகு செடியில இருந்து காஞ்ச கடுகு கொஞ்சம், அப்புறம் எல்லோ பியரு, எல்லோ செரி தக்காளி, கருவேப்பிலை பழம் கொஞ்சம், அப்புறம் மணத்தக்காளி பழம் கொஞ்சம், பைடேரி மிளகாய், பச்சை மிளகாய், பால் வெண்டை, பிளாக் பியூட்டி கத்திரி பழம், பல வெரைட்டி கத்திரிக்காய்ங்க, பீட்ரூட், அப்புறம் முத்தின கேரட் விதைங்க 2 கொத்து, கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா, துளசி, இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு இன்னைய மாடி தோட்ட வேலையை இத்தோட முடிச்சுக்கிறேன். இயற்கையை நேசிப்போம்.